வணக்கம். நலம் நம்முடன். நில்லுங்க, கவனிங்க, யோசிங்க. இன்றைய சிந்தனை பகுதியில் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தை குறித்தான சிந்தனை தான் பார்க்க போகிறோம். அது என்னது சேஞ்ச் அப்படின்னா, இந்த கண்டக்டர் கேட்குற மாதிரியான நாணய விஷயமானா இல்லவே இல்லை. நம்மளோட நாணய நிலையில் இருக்கக்கூடிய மாற்றம். அதாவது நம்மளோட வாழ்வியல் முறை எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்குமானா கிடையவே கிடையாது. நம்ம உணவு உடையில் எப்படி புதுமையான மாற்றங்களை வரவேற்கிறோமோ அதைப்போல் நம்மளோட மனநிலையிலையும் சில வேளைகளில் நல்ல மாற்றங்களை வரவேற்க வேண்டியதும் காலத்தின் கட்டாயம். இல்லை, நான் இப்படியே தான் இருப்பேன், என்னோடய அப்பா இப்படி தான் இருந்தார், என்னோடய தாத்தா இப்படி தான் இருந்தார், இப்படி தான் என்னோடய பண்பாடு, இப்படி தான் என்னோடய பழக்க வழக்கம், நான் என்னை மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்காமல் சில வேளைகளில் நம்மளை மாற்றிக்கிட்டோம், சேஞ்சுக்கு உட்படுத்திக்கிட்டால் தான் நல்ல சான்ஸுமே நமக்கு கிடைக்கும். அதாவது எப்படி இந்த இலைகளில் இளம் இலைகள்லேருந்து பழுப்பு இலைகள் வரைக்கும் அதோட நிறம், அதோட தன்மை இப்படி மாறி வந்துட்டே இருக்கும். அதுபோல் நம்மளோட நிலைகள்லேயும் சில வேளைகளில் நல்ல மாற்றத்தை மனதுக்குள்ளே கொண்டு வரணும். புத்தருக்கு கூட இந்த ஞானம் அப்படிங்கிறது அவரோட 29வது வயதில் தான் கிடச்சிது. என்ன வாழ்க்கை ஒரே மாதிரி போகுதே அப்படின்னு சொல்லி மாற்றி சிந்தித்தவர் பின்பு கௌதம சித்தார்த்தராயிருந்தவர் புத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு மகானாக மாறினார். அப்படி நம்மளும் ஒரு மகான் போல் மாறணும் அப்படின்னா எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி, எல்லாரும் வாழ்கிற மாதிரி பிறந்தோம் வாழ்வோம் அப்படின்னு வாழாமல் கொஞ்சம் மாற்றி நல்ல சிந்தனைகளை நம்ம மனதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டோன்னா ஒரு பெரிய வெற்றியாளராக மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்களா? உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.